ரவுண்ட் 1 மாணவர்கள் எல்லாருக்குமே ஆகஸ்ட் 1ஆம் தேதி காலையில 10 மணிக்கு என்ன காலேஜ் கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் சார் எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல சார் எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் பிடிக்கல சார் அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னு சொல்லுங்க, சாய்ஸை வச்சது யாரு? நீங்க தான். உங்க கையிலேயே உங்க வாழ்க்கையை முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ சார் எனக்கு காலேஜ் பிடிக்கல, எனக்கு டிபார்ட்மெண்ட் பிடிக்கலன்னா யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதே சேம் டைம் என்னன்னா, நீங்க காலேஜ்ல போய் சேர்ந்தே ஆகணும்னு இங்க கட்டாயமெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு காலேஜ்ல ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் தான் கிடைக்கும். ஒரே ஒரு காலேஜ்ல ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் தான் கிடைக்கும். பிடிச்சிருந்தா காலேஜ்ல போய் சேரலாம், பிடிக்கலையா வீட்டில் இருக்கலாம், இல்ல 2வது ரவுண்ட்ல கூட நீங்க பங்கேற்கலாம். 1வது ரவுண்ட்ல உங்களுக்கு பிடிக்காத காலேஜ் கிடைச்சிருச்சுன்னா 2வது ரவுண்ட்ல கூட போய் பங்கேற்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பேச வந்த விஷயம் என்னன்னா, அதாவது ரொம்ப முக்கியமா இப்ப நம்ம எல்லாருமே சாய்ஸ்ல அந்த ஆர்டரா வச்சிருக்கோம்ல, நம்மளுடைய சாய்ஸ் ஆர்டர், அதுல அப்வர்ட் மூவ்மெண்ட் நம்ம கொடுத்து பார்க்கலாம். இப்ப எனக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சுன்னா கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்து பார்க்கலாம். இந்த அப்வர்ட் மூவ்மெண்ட்னால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோல அதை பத்தி தெளிவா சொல்றேன். அதனால இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவதுங்க, நம்ம எல்லாருமே நமக்கு பிடிச்ச மாதிரி தான் சாய்ஸ்ல வச்சோம். நீங்க தானே வச்சீங்க, லயனா ஆர்டரா வச்சோம். உங்களுக்குன்னு ஒரு ஆர்டர் பிடிச்சிருக்கோம், நீங்க ஒரு காலேஜ்ல ஒரு டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்கோம், ஆர்டரா வச்சாச்சு. வச்சதுக்கு அப்புறம் அவங்க இந்த கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டருக்கு என்ன தெரியும்னா லயனா தான் தெரியும். 1 2 தான் தெரியும். 1 2 3 4 லயனா மேல இருந்து பார்த்துக்கிட்டு வரும். மேல இருந்து அந்த லயனா அது பார்த்துக்கிட்டு வரையில அது ஒரே ஒரு காலேஜ்ல ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு கொடுக்கும். அப்போ ஒரே ஒரு காலேஜ்ல ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருச்சுன்னா, எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த காலேஜோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம கீழே போகவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இப்ப பாருங்களேன், இப்ப நான் ஒருத்தவங்க நமக்கு சாய்ஸ் லிஸ்ட் அனுப்பியிருந்தாங்க. அவங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் இப்போ உங்களுக்கு கண்ணு முன்னாடி காமிக்கிறேன். இப்போ நம்ம லயனா சாய்ஸ் ஆர்டரை வைக்கிறோம், அவங்களே வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்போ இதுல கிட்டத்தட்ட 20 சாய்ஸ் 25 சாய்ஸ் லயனா இருக்கு. அதுல இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ 10வது சாய்ஸ் எம்ஐடில பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில எனக்கு பாத்தீங்கன்னா எஸ்எஸ் கோர்ஸ் சீட்டு கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன். எனக்கு 10வது சாய்ஸ் பாத்தீங்கன்னா கிடைச்சிருச்சு. 10வது சாய்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க நம்ம கிட்ட அலாட்மெண்ட்ல கொடுத்துருப்பாங்க, 10வது சாய்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஒருவேளை எனக்கு அந்த 10வது சாய்ஸ் மனசார ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டா நீங்க வாட்டில அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு காலேஜுக்கு போயிடலாம். ஆனா அக்செப்ட் அண்ட் அப்வோர்டுன்னு ஒரு ஆப்ஷனை கொடுக்கலாம். எதுக்கு அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுக்கணும்னா, நான் தானே வச்சேன் சாய்ஸ், ரொம்ப வேணாம். இதுல இருக்கக்கூடிய சாய்ஸ்ல யாரு வச்சது? நான் தானே வச்சேன். அப்போ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வச்சேன், 2வது நான் பிடிச்ச மாதிரி தான் வச்சேன். அப்போ 10 சாய்ஸ் யாரு வச்சது? நான் தான் வச்சேன். அப்ப எனக்கு இப்போ 10வது சாய்ஸ் கிடைச்சிருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இதை வச்சது நான் தான். அப்ப என்ன பண்ணுவேன்னா, எனக்கு மேல ஏதாவது கிடைக்குதான் தானே நான் ட்ரை பண்ணுவேன். நான் தானே வச்சேன், கஷ்டப்பட்டு வச்சேன்ல. 1வது கிடைக்குமா, 2வது கிடைக்குமா, 3வது கிடைக்குமான்னு கஷ்டப்பட்டு தானே வச்சேன். அப்போ ஒருவேளை எனக்கு மேல உள்ளதுல எனக்கு கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்டு தான் வச்சேன். இப்ப எனக்கு 10வது கிடைச்சிருச்சு, ஒருவேளை எனக்கு மேல உள்ளது கிடைக்கல. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, அக்செப்ட் அண்ட் அப்வோர்டுங்கிற ஒரு ஆப்ஷனை வரப்போற ஆகஸ்ட் 1ஆம் தேதி நம்ம கொடுத்துக்கலாம். அதுல அக்செப்ட் அண்ட் அப்வோர்டுன்னு கொடுத்துட்டோம்னா அங்க உங்களுக்கு அக்செப்ட் அண்ட் அப்வோர்டுன்னு ஒரு ஆப்ஷனா இருக்காது, வேற மாதிரி இருக்கும். இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் உறுதி செய்கிறேன், மேல மறுபடியும் ஒரு வாய்ப்பு இருந்தா அதையும் நான் ஏற்று உறுதி செய்கிறேங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்ப எனக்கு ஒதுக்கப்பட்டதை நீங்க உறுதி செய்யணும். இப்ப 10வது சாய்ஸ் எனக்கு வேணும்னு நீங்க ஒத்துக்கிட்டு மேல இருக்கக்கூடிய 9 சாய்ஸை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்காக தான் நான் சொல்றது, எந்த சாய்ஸ் கிடைக்குதோ அந்த சாய்ஸோட அதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே உங்களோடது. இப்ப எனக்கு 10வது சாய்ஸ் கிடைச்சிச்சுன்னா மேல இருக்க 10 சாய்ஸ் என்னோட்டு. அப்ப 50வது சாய்ஸ் கிடைச்சிச்சுன்னா 50 சாய்ஸ் உங்களோடது. நீங்க அப்வோர்ட் மூவ்மெண்ட் கொடுத்து பார்க்கையில கண்டிப்பா மேல இருக்கக்கூடிய காலேஜ்ல ஏதாவது ஒரு சீட்டு கண்டிப்பா கிடைக்கலாம், உறுதியா கிடைக்கும். வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் காலேஜ் கிடைச்சதுக்கு அப்புறம் போய் சேர்றதே கிடையாது. அவங்களுக்கு ஒரு 5 நாள் டைம் கொடுப்பாங்க. 5 நாள் காலேஜ்ல போய் சேராம போவாங்க, 5 நாள் டிஎஃப்சி சென்டர்ல போய் சேராம போவாங்க. சில பேரால பணம் கட்ட முடியாது, சில பேருக்கு அவங்க நினைச்ச காலேஜ் சீட்டு கிடைச்சிருக்காது. சில பேர் 2வது ரவுண்டுக்கு போயிடுவாங்க, 2வது ரவுண்ட்ல போய் பங்கேற்கலாம். இங்க நம்ம நினைச்ச காலேஜ் சீட்டு கிடைக்கல, நம்ம தப்பா சாய்ஸை வச்சுட்டோம் அப்படின்ட்டு 2வது ரவுண்டுக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த இதுக்குள்ள இருக்கு. அப்ப அவங்க கிடைச்சிருக்கக்கூடிய சாய்ஸை வேணான்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப வேணான்னு சொல்லிட்டு போனா இந்த அப்வோர்ட் மூவ்மெண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா, அதாவது எப்ப அப்வோர்ட் மூவ்மெண்ட்டுக்கான ரிசல்ட் வரும்னா அதுல நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருக்கு.
அதை பத்தியெல்லாம் நான் ஒரு நாளும் அப்டேட் பண்றேன். ஆனா அப்வோர்டு மூவ்மெண்ட்டுக்கான ரிசல்ட் வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி தான் நமக்கு தெரியும். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். டிஎஃப்சி சென்டர்ல இப்ப 10வது சாய்ஸ் கிடைச்சதுக்கான சாய்ஸ்ல கொண்டு போய் டிஎஃப்சி சென்டர்ல போய் வந்து இந்த மாதிரி எனக்கு 10வது கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு நீங்க அங்க கொண்டு போய் சரண்டர் ஆகணும். அங்க போய் நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 5 நாள் அப்புறம் 7 நாளைக்கு அப்புறம் அப்வோர்டுல ஏதாவது ரிசல்ட் வரும். எதுக்காக அப்வோர்டுல ரிசல்ட் வரும்னா, இங்க 5 நாள்ல சில பேர் காலேஜ் போய் சேர மாட்டாங்க. 5 நாள்ல சில பேர் டிஎஃப்சி சென்டர்ல போய் சேர மாட்டாங்க. ஏன் சேர மாட்டாங்கன்னா, குடும்ப சூழ்நிலை, சில பேரால பணம் கட்ட முடியாது, சில பேருக்கு காலேஜ் வந்து ஒழுங்கா கிடைச்சிருக்காது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அதனால இங்க அப்வோர்டு மூவ்மெண்ட் நிறைய பேருக்கு வெற்றியை தான் கொடுத்துருக்கு. நீங்க யோசிக்காம கண்டிப்பா அப்வோர்டு மூவ்மெண்ட் கொடுக்கலாம். இப்ப ஏன் இதை நான் சொல்றேன்னா, நான் தான் சாய்ஸ் வச்சேன், வேற யாரும் வைக்கலையே, நான் தானே வச்சேன். நான் வச்ச ஆர்டரை எனக்கே நான் மறுபடியும் சரி என்னடா இது ஃபர்ஸ்ட் கிடைக்கல, சரி ஏதோ ஒன்று கிடைச்சிருச்சுன்ட்டு நான் போய் சேரலாம். அது நல்ல கல்லூரியா இருந்தா ஓகே, நீங்க அப்வோர்டு மூவ்மெண்ட் கொடுக்க தேவை கிடையாது. ஒரு நல்ல கல்லூரியில கிடைச்சிருச்சுன்னா நம்ம எய்ம் பண்ணிட்டு இருப்போம். அப்ப அந்த எய்ம் பண்ணதே கிடைச்சிருச்சுன்னா ஓகே. நம்ம எய்ம் பண்ணது கிடைக்கல, ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா நம்ம போகலாமே, டிஎஃப்சி சென்டர் போகலாம், அப்வோர்டு மூவ்மெண்ட் கொடுக்கலாம். என்ன 6 மாசம் மே 6ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு எவ்வளவோ நாள் வீட்டுல பொறுமையா உட்கார்ந்துருந்த நம்மளால அடுத்த ஒரு 10 நாளைக்கு என்ன நடந்தாலும் என்னதான் பாத்துருவோமே அப்படின்னு நம்மளால இருக்க முடியாதா? கண்டிப்பா இருக்கலாம். அதனால உங்களுடைய ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில இருக்கணும். அந்த ஆர்டரை வந்து நம்ம வைக்கையிலேயே இல்ல கம்ப்யூட்டர் வந்து கீழே இருந்து பார்க்கும், இப்படி சைட்ல இருந்து பார்க்கும் அப்படிதான் கிடையாது. கம்ப்யூட்டருக்கு மேல இருந்து தான் ஆர்டர் தெரியும். அதனால ஆர்டர் ரொம்ப முக்கியம்ப்பா. அதுக்கு தான் இந்த சாய்ஸ் லிஸ்ட்டை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க சொல்லுது. சாய்ஸ் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சவங்களுக்கு கொஞ்சமாவது தெரியும் எதை நம்ம மேலே வச்சிருக்கோம், எதை நம்ம கீழே வச்சிருக்கோம்னு. சாய்ஸ் லிஸ்டே இல்லாதவங்க நம்ம என்ன காலேஜை வச்சோம்னே தெரியாம அப்படியே இருக்கிற கும்பலும் இருக்காங்க. மாணவர்கள்ல இந்த மாதிரியும் இருக்காங்க, ஒண்ணுமே தெரியாதவங்களும் இருக்காங்கல்ல. அதனாலதான் சொல்றேன், நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். நன்றி. வேற ஏதாவது இதை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட், சார் அப்வோர்டு மூவ்மெண்ட் அப்படி வச்சுக்கலாமா இப்படி போயிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அதை பத்தி கமெண்ட்ல கேளுங்க. மீண்டும் ஒரு மாட்டி சொல்லிட்டு போயிடுறேன், ஒரே ஒரு காலேஜ்ல நீங்க வேணா பாருங்க, ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒரே ஒரு காலேஜ்ல ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் தான். அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து மேல இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுடையது தான். நன்றி. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.